the bell icon on YouTube and don't miss another update. அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான நாளா மாறிப்போச்சு. அதை வச்சுதான் காசா யுத்தமே ஆரம்பிச்சார்கள். இன்னைக்கு வரை அந்த அக்கப்போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு அடுத்து இப்ப பிப்ரவரி 7 ஒரு முக்கியமான நாளா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த காசா யுத்தத்துல இஸ்ரேலுக்குள்ள 2 அதிரடியான சம்பவங்கள் நடந்துச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அதாவது பல விஷயங்கள் நடந்துச்சு. அதுல முக்கியமா 2 பார்க்கலாம். அந்த 2 என்ன அப்படின்னா, வார் கேபினெட்ல உள்ள ஆட்களையும் மொசாட் ஆட்களையும் தனியா சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட பிரதமர் உத்தரவு போட்டார். ஏன் அப்படின்னு ஒரு பெரிய சச்சரவு வெடிச்சிச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையை நோக்கி நம்ம போறோம், இவனுங்க முழு யுத்தத்தை நோக்கி போறாங்க. நம்ம பேச்சுவார்த்தை யுத்தம்னு 2யும் பண்றனால சில புரிதல்கள் அங்க இருக்காது. இதுக்கு வார் கேபினெட்டுக்கு இருக்காது. அதனால தான் சில தகவல்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறனால தனியா பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டதாக இஸ்ரேல் ஏஜென்சிகள் பெருசா அன்னைக்கு எழுதுனாங்க. உண்மை என்னன்னா, இதான் உண்மை. இதை வெளிப்படையா எப்படி சொல்ல முடியும்? ஆனா வார் கேபினெட்ல பெரிய பிளவு இருக்கு அப்படிங்கிறது ஊரே அறிஞ்சிருச்சு. இப்படி அதுக்குள்ள உள்ள நபர்களுக்கே ப்ராப்பரா அப்டேட் போகாதப்ப நமக்கு மட்டும் எப்படிடா வரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரொம்ப லேட்டா முழிச்சுக்கிச்சு. ரொம்ப லேட்டா முழிச்சுக்கிட்டு இப்ப நேரடியா ஐடிஎஃபோட சீஃபோட 1-to-1 மீட்டிங். யாரு அப்படின்னா ஆண்டனி பிளிங்கன். இப்படி ஒரு ஏற்பாடு. இதுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்ரூவல் தரணும். முதல்ல பெஞ்சமின் நெத்தன்யாகு முடியாது அப்படின்ட்டாரு. எப்படி இந்த பக்கம் வார் கேபினட்டையும் மொசாட்டையும் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அதே போல. ஆனா வார் கேபினட்டும் மொசாட்டும் மாதிரியா அமெரிக்கா? அதுக்கெல்லாம் மேலே தானே. அதனால 2 மணி நேரம் கூட தலைவர் நெத்தன்யாகு தாக்கு பிடிக்கல. ஓகே பார்த்துக்கங்க, கசியை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் இப்போ அரசாங்கத்தில் செல்வாக்கு கொடி கட்டி பறக்குதே. அவரோட பேக் ஃபயரை கிளப்பியோட தான் அங்கே ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களே. அதனால முடிஞ்சிருச்சு ஜோலி. இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் ஏஜென்சிகள் இதை பற்றி எழுதிட்டாங்க. அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்கா நம்பலை அப்படின்னு. அதான் உண்மையும் கூட. பெஞ்சமின் நெத்தன்யாகுவை நம்பலை. அவர் கொடுக்கக்கூடிய அப்டேட்டை அவர்கள் பெருசாவே ஏத்துக்கல. ஏன்னா பொய்யா சொல்றேன் மனுஷன். இன்னைக்கு ஜெயிச்சிருவேன், நாளைக்கு ஜெயிச்சிருவேன், நாளான்னைக்கு ஜெயிச்சிருவேன்னு சொல்றானே ஒழிய எந்த முன்னேற்றமும் கிடையாது. அப்படிங்கிறனால உண்மையிலே என்ன நடக்குது, ஜெயிப்பியா தோப்பியா அப்படின்னு கேட்கறதுக்காக ஐடிஎஃபோட சீஃபை ஆண்டனி பிளிங்கன் பல மணி நேரங்கள் தனியா சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதுக்கடுத்து இன்னொரு அரசியல்வாதி கூட, அவங்க பேர் யாருன்னு சொல்லலை, வார் கேபினெட்ல உள்ள ஆட்களா இல்லை மொசாட்டோட தலைவரா, இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஆனால் இன்னொரு முக்கியமான ஆள் கூட, ஒரு தலைவர் கூட இன்னொரு சிட்டிங் உட்காந்து அமெரிக்காவோட ஆண்டனி பிளிங்கன் பேசிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற தகவலை பெருசா விட்டுருக்காங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சொந்த நாட்டு மக்களும் மதிக்கிறது இல்லை, கூட இருக்கக்கூடிய கேபினெட்ல உள்ள ஆட்களும் மதிக்கிறது இல்லை, நம்புறது இல்லை. இப்ப கூட்டணி நாடு அமெரிக்கா ஏற்கனவே இந்த ஆள் கூட வாய்க்கா தயாராக தான். இப்ப அதை முழுமையா வெளியில எடுத்துட்டு வருது. இந்த அளவுக்கு சிக்கல் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு வரும்னு அவர் கனவுல கூட கண்டிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, இஸ்ரேலோட அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தோட ஒரு ஆட்சிக்குள்ள வந்தவர் தான் இவர். வந்த சில மாதங்கள்ல நீதித்துறையை சரி பண்றேன்னு உள்ளுக்குள்ள போய் அப்படியே அதல பாதாளத்துல போயிருச்சு. அந்த அதல பாதாளம் அப்படிங்கிறது காசா யுத்தம் வந்ததுக்கு அப்புறம் மனுஷனை அங்கேயே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. இனிமேல் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதுல இருந்து வெளியில வர்றது சாமானியம் இல்லை. அட்லீஸ்ட் 2 தேர்தலையாச்சும் அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லாம தான் எதிர்கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு நிலைமை. நாளைக்கு நிலைமை மாறுச்சுன்னா அதையும் பார்க்கலாம். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரையும் அவர்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சிக்னல் வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்குவார்கள். நட்பு நாடா இருந்தாலும் என்ன, கரெக்டா வேணும், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ஒட்டு மொத்தமா அந்த கேபினட்டையே புறந்தள்ளிட்டு நேரடியா ஆர்மியோடய கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கும் மேல பெஞ்சமின் நெத்தன்யாகு அடம் பிடிச்சிருந்தாருன்னா இந்த சேனல் அப்படியே பேக் சேனலா மாறி இருக்கும். அவர்களுக்கு தேவையான டீட்டெயிலை எடுத்திருப்பார்கள். இந்த டீட்டெயில் ஏற்கனவே அமெரிக்கா கேதர் பண்ணிருச்சு. அதாவது சொல்லிக்கிற மாதிரி வெற்றி காசாக்குள்ள இஸ்ரேலோட ஐடிஎஃப்க்கு கிடைக்கலை அப்படிங்கிறதா அதற்கான காரணங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் நோட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் பொதுவெளிக்கு வரல. அதை ஏதோ பேரலரா செக் பண்றார்கள். இல்லை இதுக்கடுத்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கட்டளையே போட்டுட்டு போயிருக்கலாம். எது எப்படியோ காசா யுத்தத்தை முடிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா விரும்புது.
அதுக்கு தடையா இருக்கக்கூடிய நபர்கள ஒதுக்கி வச்சுட்டு, விஷயத்த எடுத்துட்டு போக அமெரிக்கா முடிவு பண்ணிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.